யானைகள் எப்படி மனுஷங்கிட்ட நடந்துச்சுன்ற ஒரு சில காமெடியான விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆனால் இது காமெடி கிடையாது, அந்த இடத்துல அவங்களுக்கு சீரியஸாக தான் இருக்கும். ஆனால் டக்குன்னு பார்க்கும்போது சிரிப்பாக வருது. நம்ம அந்த இடத்துல இருந்தால் தான் அந்த பயம்ன்றதே நமக்கு தெரியும். எனக்கு எல்லா வீடியோவும் கூட அந்தளவுக்கு காமெடியாக தோணலை. ஆனால் இந்த வீடியோ இருக்கே, அதில் இந்த பச்சை சட்டை போட்ட அண்ணன் இருக்காரு. அண்ணன் இந்த வீடியோ ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்னிச்சுங்கன்னு. ஏன்னா அண்ணன் அந்தளவுக்கு வீடியோவில் யானையை துரத்துறதுக்கு ரொம்பவே பாடுபட்டார். இந்த பாருங்களேன், அந்த யானை அது சாப்பாடு தேடுறதுக்காக இந்த ஒவ்வொரு லாரி கார் பஸ் ஒவ்வொன்றும் போகிறதெல்லாம் பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் யாருமே நிறுத்த மாட்டாங்க, யாருமே சாப்பாடு தர மாட்டாங்க. இப்போ தான் கார் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். தான் இதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த வண்டியில் தான் அந்த அண்ணன் வருவார். உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பலாப்பழம் இருக்கா வாழைப்பழம் இருக்கா யானை பார்த்துருச்சு பாருங்க, சரியான மாதிரி இருக்கு. நினச்சாலும் சரி. இப்போதான் உடைக்கும். இப்போ பாருங்களேன், இந்த ஒரே அடி தான் அது அடிக்கும். அது உடஞ்சிருந்தா முன்னாடி வேற அந்த உடச்சிருச்சு. கவுத்தரலாம் எனக்கு கவுக்காது, பயப்படாதீங்க, அது ஒன்றும் கவுத்துறாது. உள்ள என்ன இருக்குன்றது தான் தெரில. அது வாழைப்பழமா இல்லைன்னா பலாப்பழமா என்னன்றது தான் தெரியலை. அது நான் மொத்தமாக போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காது, பேசிக்கிட்டு இருக்காது. ஆனால் இன்னும் அவங்க இறங்காமல் உள்ளதை உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே எடுத்துடலாம். அந்த முன்னாடி இருக்கிறவாரு கொஞ்சம் போனாவது ரைட் பண்ணி போகலான்னு பார்த்தா அவர் எடுக்க மாட்டேங்கிறார். இது என்னன்னு தெரில. ஆனால் டிஸ்டன்ஸ் இருக்குது, போயிடலாம் தான். ஆனால் அந்த யானையோட துந்திக்கை தான் விட மாட்டேங்குது. இந்த வீட்டுக்கு இழுக்க முடியல அவங்களால. ஆனால் அது என்னது, அது வாழைப்பழமா பலாப்பழமா, அது என்ன ஒருவேளை ரெண்டு இல்லாமல் வேறு ஏதாவதுன்னு தெரியலை, சரியாகவும் தெரிய மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேருமே இறங்காமல் இருக்காங்க இப்போ வரைக்குமே. இந்த மொத்தமாக போட்டு போராடிட்டு இருக்காது. எடுத்து என்னது பலாப்பழமாக தான் அது நசுங்குது. ஆனால் பாக்ஸ் அது என்னன்னே தெரில. மொத்தமாக கவுக்க பார்க்குது. இறங்கிட்டார் பாருங்க, அவர் இறங்கிட்டார். ஆனால் இன்னும் அந்த அண்ணன் இறங்கல. அந்த அண்ணன் தான் அல்டிமேட்டு. அவர் இன்னும் இறங்காமல் இருக்காரு. அவரை பார்த்து அலசிட்டு படக்க முடியாத மாதிரி இருக்கு. இந்த மறுபடியும் எரிந்த ரைஸ் பண்ண பார்க்குறாரு, எப்படியா எடுத்துடலான்னு. எப்படியா எடுக்க பாருங்க. ஆனால் அது சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. அது சரியாக அந்த துதிக்கை எடுக்கிற டைமில் எடுத்துடுறான். ஆனால் முடியல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆரன்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க யானை மிரட்டுறதுக்காக. அது போக மாட்டேன்றது. ஏன்னா இவ்வளோ நேரம் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு, யாருமே நிறுத்தல. இவங்க நிறுத்த யானை வலுக்கட்டாயமாக நிறுத்த வச்சுச்சு. நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க விட்டால் போயிடுவாங்கன்னு. இதுக்கு மேலே வேறு ஆள் யாரும் வரமாட்டாங்கன்னு அது அவங்களுக்கு பிடிச்சி வச்சுட்டு இருக்கு. அவர் எவ்வளோ பாடிக்கிட்டு இருக்காரு, எடுக்க முடியும். இவங்களை விட்டால் வேறு ஆள் கிடையாது, இவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னு அந்த எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த அண்ணனும் உள்ளே போய். ஆனால் இவ்வளோ தைரியமாக இருக்காரு அந்த அண்ணன், பரவாயில்ல. ஆனால் அந்த அண்ணனை பாராட்டணும். யாரும் இந்த நேரம்னு பார்த்து யாரும் ஹெல்ப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. சுற்றிந்தா அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் உதவி பண்ணிட்டு இருக்காரு. அந்த கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது யானையும் விட மாட்டேங்குது. ஒரு வழியாக அவர் முன்னாடி வராரு. ஐயோ, இந்த நேரத்தில் சரியாக எடுத்துருக்கலாங்க. சரியாக தூதிக்கை கொஞ்சம் வெளில எடுத்துச்சு, அப்போ இழுத்துருக்கலாம். ஐயோ இன்னையா அது இவங்களால சரியாக எடுக்க முடியல. அந்த யானை வரை இது பண்ணிக்கிட்டு இருக்கு குறுக்க ஆனால் இப்படி மாட்டுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கவுக்குதுங்க, வெளில ஓடிவானே. இதுதாங்க அந்த அண்ணன் கத்துற. அந்த யானை கூட இந்த அளவுக்கு கத்துற, அண்ணன் அந்த அளவுக்கு கத்துற. கத்தி எப்படியா விரட்டிடலான்னு பார்க்குறாரு. யானை நகர மாட்டேங்குது. ஆனால் இந்த டைமில் எடுக்கிறாங்க பாருங்க, துதிக்கை வெளில தான் இருக்குது. இந்த டைமில் எடுக்கலாம், ஆனால் மாட்டிக்குது சரியான மாதிரி. ஆனால் வேற பாவமே. ஆனால் இந்த மாதிரி அது காட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க. ஆனால் இருந்தேன் எப்படியா எடுத்துடலாம் இருந்தேன். துடிக்கிறாரு, அந்த துடிக்கிறாரு. இவர் தான் ஓனரா? அவர் வேற இல்லை, ஓனருக்கு அவ்வளோ விசுவாசமாக இருக்காரா? ஏதோ சொல்கிறாரு. போயிருச்சாங்க எங்கங்க? யானையை காணல. அவரை பார்த்துக்கிட்டு யானையை விட்டேனே. இந்த ரெண்டு பேர் வராங்க. இப்போ நிற்கிதா, இருந்தால் வந்துருச்சுங்க, மறுபடியும் வந்துருச்சு. இந்த எடுத்துகிட்டு தான் சாப்பிடுது. நான் மறைஞ்சு நிற்கிது அதுக்குள்ளே. ஆனால் இப்போ எடுக்கலாமே. அது இது துதிக்கையெல்லாம் உள்ளே விடலை, ஏன் நிற்கிறாங்க? ஒருவேளை விரட்டுறதுக்கு சரியாக நிற்கிறான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேர் தள்ளி தான் நிற்கிறாங்க. இந்த உள்ள மறுபடியும் வந்துருச்சு பாருங்க. இந்த அவர் ஹெல்ப்புக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர். இந்த என்னதுங்க இது, என்னன்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்க்குறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தேங்காவா? வேறு தேங்காய் மாதிரி தான் இருக்குது. அண்ணனை பார்க்க சரி பழக முடியும்.
இந்த அவர் உதவிக்கு அவரு பயந்துட்டாரு. ஏயா அந்த கதை கத்துற? ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிடும். யானையை விட அவர் பயந்துட்டாரு. சாமி எங்கேயாவது மனுஷனை காணல. அண்ணன் பாருங்க சரியான கட்டிக்கிட்டு ரைஸ் பண்றாங்க. அவர்கிட்ட பேக், அந்த ஹெல்ப் பண்ண வந்தவரோட பேகு, அதை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்காரு. வா வா வா. அப்பாடா ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. ஒரு வேலை விட்டு பசி தீர்ந்துருச்சா யானைக்கு? விட்டுருச்சு, பரவாயில்ல, ஒரு வேலையை விட்டுச்சு. என்ன கொஞ்சம் சேதாரம் ஆயிடுச்சு கொஞ்சம். ரொம்ப ஐயோ மறுபடியும் வருதுங்க. அண்ணன் வேற இன்னும் ஏறல. அவங்க 2 பேரும் இன்னும் ஏற. வண்டியில வந்தவங்க இன்னும் ஏறல. வண்டியில வந்தவங்க இன்னும் ஏறல. இந்த அந்த பேகு வாங்கிட்டு அவரை தாங்க பயமுறுத்துறது. அவர் தான் உதவி செய்தார். இந்த மறுபடியும் திரும்பி பாக்குறாரு, மறுபடியும் கத்துவார். கூட தான் அவர் பைக் எடுக்க வராரு. எங்க அண்ணன் ஏறிட்டாரு. அவங்க 2 பேரும் தான் ஏறுறாங்க. ஏற்கனவே சீக்கிரம் வந்துட போகுது, யானை வந்துட போகுது. மறுபடியும் இந்த வருதுங்க, இந்த வர தொடங்கிடுச்சு. சீக்கிரம் எடுங்கயா, அங்கே கொண்டு போய் நிறுத்தி அங்கேயும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரம் போகுது. இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. காட்டுக்குள்ளே போதா? காட்டுக்குள்ளே தான் போகுது. போடா, யானை விட்டுருச்சு. பசி தீர்ந்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்சு போய் காட்டுக்குள்ளே வேறு ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா யானைக்கு பசியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தீராது. எடுத்துட்டாங்க. காட்டுக்குள்ளே எங்கேயா போகிறீங்க? ரோட்டை பார்த்துப்பாங்கய்யா. நிறையா போயிட்டாங்கய்யா. அந்த வீடியோ நடந்து சிரிப்பாக வருது. ஆனால் உண்மையிலே பாவங்க, அந்த இடத்துல தான் இருந்தாலும் நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க கஷ்டப்பட்டதை வாங்கிட்டு போவாங்க, யானை சாப்பிட்ருக்கு. யார் மேலேயுமே தப்பு சொல்ல முடியாது. இந்த சூழல் தான். இந்த வீடியோவில் வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு யானை சாப்பாடு தேடி ரோட்டுக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்து ஒரு பஸ்ஸை வழி மறிச்சு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏதாவது கிடைக்குமான்னு தன்னோட தும்பி கையை நீட்டி உள்ளே தேடி பார்க்குது. அந்த நேரத்தில் சுதாரிச்சு அந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்க வந்து அவங்க கிட்ட இந்த சாப்பாடை அந்த யானைக்கு கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த சாப்பாடை அந்த யானைக்கு கொடுத்ததுனால அந்த யானையை அவங்கள விட்டுருது. அதே யானை இந்த ஆட்டோவில் வர்றவங்ககிட்டே சாப்பாடை வாங்கலாம்னு நினைக்கும் போது அந்த ஆட்டோக்காரர் வந்து சரியாக அந்த யானைக்கிட்டேருந்து வளைச்சு அந்த ஆட்டோவை கொண்டு போயிடுறாரு. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த யானைக்கிட்ட அவங்க மாட்டியிருந்தாலும் அந்த யானை வந்து அந்த ஆட்டோவை கவுத்துருக்கும். அந்த பஸ்ஸை வழிமறிச்ச மாதிரியே அதே வழியில் வர்ற ஒரு காரை வழிமறிக்குது. அந்த காருக்காரங்களும் அந்த யானைக்கு அதே மாதிரி சாப்பாடை கொடுத்துட்றாங்க. அந்த யானையை அந்த காரை விட்டுருது. இந்த டோல்கேட்லலாம் காசு கொடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி அந்த யானை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த யானை இந்த மாதிரி செய்கிறத பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பேர் கோவம் வரலாம். ஆனால் காடுகள் அழிக்கப்படுறதுனால இந்த யானைக்கு வந்து சரியான சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. அதனால தான் சாப்பாடு தேடி யானைகள் இந்த மாதிரி காட்டை விட்டு நாட்டுக்குள்ளே வருது.